நம்ம கிட்ட இருக்க அறிவை வச்சுக்கிட்டு இந்த அரசியல்ல ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற உருட்டுகளை வச்சுக்கிட்டு மக்களை நம்ப வைக்கவும் முடியாது. அதுக்குதான் ஐடி விங் கிட்ட இருந்து எழுப்பு கேட்டிருக்கோமே. சார், இட்ஸ் a huge force. அவர் நேர்ல இருந்தா நாங்க நல்லா கேட்டுருவேன். மக்களை பத்தி ஏன் இப்படி பண்ணிட்டு விலைவாசி ஏத்தின்னு ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எல்லாத்தையும் ஏத்தின்னு உக்காந்துங்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? மக்களுக்கு எதுவும் செய்யலப்பா. தெரியாத கஸ்மாலம் நீ. டேய் ராசரத்னம், ஒன்னதாண்டா நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். ஏன் கண்ணால பாத்து அவங்களுக்கு முன்னாடி ஐடி விங்கோட வேலைலாம் ஒண்ணுத்துக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்ன்றீங்க? மக்கள்கிட்ட ஓட்டுவாங்க. நமக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அசாதாரண இன்டெலிஜென்ஸ் வேணும். 1494 சாகாத ஒரு மனுஷன் வேணும். சாகாத மனுஷனா? அப்படி ஒருத்தன் இருக்கானா என்ன? சின்னகத்தி இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருக்கிறான். பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 1962ல பொய்ய வழங்க ஆரம்பிச்சாமா கேளுங்க. 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். இது என்ன ரெட் பூசா? சின்னகத்தி இல்லையே, இது உல்டு டிஸ்க். 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். அந்த காலத்திலேயே பெரியார் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உருட்டி பொழைக்கிறதே ஒரு தனி சுகம்தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். போன் அடிச்சு தொகுதிக்கு போனியா? என்னப்பாச்சு? என் தெருல மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு. என்னாச்சா? வெளில மழை பெஞ்சிட்டு இருக்கு, தொகுதிக்கு போகணும். சரி சொல்லிட்டு நான் தொகுதியில பகுதி செயலர் போன் அடிச்சு, எங்கேயாவது தண்ணி நிக்குதா? எங்கேயுமே தண்ணி நிக்கலைங்க. எல்லாம் தண்ணி நின்னா தானே போய் நிக்க முடியும். மழை பெய்யறத போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்புறம் ஒரு 1 hourல போன் பண்ணாங்க. போன் பண்ணி, ஏன் போல இந்த தொகுதிக்கு? அப்பா தொகுதியில் தண்ணியே நிக்கலப்பா. அப்ப வேற ஏதாவது தொகுதி போட்டு தானே? சரி நான் குளத்தூர் போட்டுமா? குளத்தூருக்கு நான் போறேன். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா என்று ஒரு பழமொழி உண்டு. மணிகண்டனா? ஆமாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுறேன். சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு இந்த விபத்து நடந்துச்சுல சமயத்துல? ஆமாங்க சார். மருத்துவமனைக்கு எப்படி அடிச்சிட்டு போனாங்க உங்களை? மேயாட்டுல மீட் பண்ணாங்க. வணக்கம். யார் தெரியுதா? தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னமா? சங்கீதா சார். இந்த ஊர்ல படிக்கிறீங்க? சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி. 2 தான் டிராப் பண்ணீங்க. எப்படியும் நல்லா ட்ரை எது பண்ணிருக்கீங்க. வணக்கம், நான் ஸ்டாலின் பேசுறேன். யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? அவன் இன்னும் திருந்தல மாமா. திருவான்மியூரில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் ஓட்டுநர் காயமடைந்தார். எப்படி இவ்வளவு சீக்கிரம் பெரிய மீனவனா நீங்க? எல்லாம் நம்ம தமிழக அரசுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க ரோட்ல அவ்வளவு பெரிய குழி வச்சதுனாலதான் என்னால டெய்லி மீன் பிடிக்க முடியும். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. லவ் பண்றேன் தகராறு பண்றேன் வீட்டை விட்டு வெளியே வந்து இங்க தங்கி நிக்கிறேன். அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன். அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. இது ஹவுஸ் ஓனர் வரதராஜ. நான் என்ன கலிங்கத்து பரணி படிக்காத காரிருளா, புறநானூறு தெரியாத புண்ணாக்கா, குதித்து பயந்தோட நான் என்ன குள்ள நெறியா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். எனது புகழும் என் தந்தையின் புகழும் கடல் கடந்து ஆப்பிரிக்கா பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.